Next, the present age of A and B are in the ratio 4:5, and after 5 years they will be in the ratio 5:6. then the sum of the present age is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ தராங்க அப்படின்னாலே நம்ம ரேஷியோல ஒரு சம் பார்த்திருப்போம். என்னன்னா இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பேஸ் பண்ணி வர சம் இது. சரியா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. எங்கிட்ட ஏ வந்து 4 பங்கு இருக்காங்க, பி 5 பங்கு இருக்காங்க. அதாவது இந்த 4:5 நான் என்ன எழுதிக்கிறேன், ஒருத்தர் 4 பங்கு இன்னொருத்தர் 5 பங்குன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேல எழுதுறது ஏ, கீழே இருக்கிறது பி. ஓகேவா? இதுல அடுத்தது என்ன கொஸ்டின் சொல்றாங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ். சோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு கொடுத்தனால 5 வருஷத்துக்கு பின்னர்னு சொன்னனால நான் +5 ஆட் பண்ணிக்கிறேன். சார் ஒருத்தருக்கு மட்டும்தான் +5 ஆட் பண்ணமா? இல்லையே, கீழே இருக்கிறவங்களுக்கும் 5 வயசு ஏறும்ல. சோ மேல 5 வயசு ஏறுதுன்னா கீழையும் 5 வயசு ஏறும். அதனால கீழையும் 5 ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன ரேஷியோ சொல்றாங்க, 5:6 அப்படின்ற ரேஷியோ வருது. அதை நான் 5/6ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஒரு லைன் ஏற தெரிஞ்சா இந்த சம் ஓவர். சோ இந்த சம் வேற என்ன சார் செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 வாய்ப்பாடுல 6 நாள் 24x பிளஸ் 6 5 30 ஈக்குவல் டு, அதாவது இதை தூக்கி இதை பெருக்கிருக்கேன். அதே போல இதை இங்க எடுத்து வந்து பெருக்குங்க. 5 5 25x பிளஸ் 5 5 25. சோ எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். சோ இந்த 30 இங்கே தாங்க இருக்கு. இந்த பிளஸ் 25 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா -25 ஆகுமா? அதே போல 25x இங்கே தான் இருக்கு. இந்த பிளஸ் 24x ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா -24xன்னு வந்துரும். சரியா? அப்ப 25xல 24x போச்சுன்னா 1x, 30ல 25 போச்சுன்னா 5. சோ ஒரு பங்கு 5ங்க. ஓகேவா? ஒரு பங்கு 5. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க. அவர்கள் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ தற்போதைய வயது அப்படின்னும் போது ஏ வந்து 4 பங்கு இருக்காங்க. அப்ப 4ஆல இந்த 5 பெருக்குனா 20 வயசு. பி 5 பங்கு இருக்காங்க. அப்ப 5ஆல அந்த 5 பெருக்குனீங்கன்னா 25 வயசு. சோ கொஸ்டின்ல இந்த 2 பேர் வயசை கூட்டினா எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்ப 20யும் 25யும் கூட்டினீங்கன்னா 45 அப்படின்றது ஆன்சர். சரியா? இத